ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அமிர்தம் அக்கௌண்டன்சி அகாடமி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிட் 1ல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது ஒரு பேலன்ஸ் ஷீட் மாடல் தான். பேலன்ஸ் ஷீட் மாடலில் தான் லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட் ருபீஸ். மேலே ஹெட்டிங் பாருங்கள், ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் டேஸ் மிஸ்டர் ஏ என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் டேட்டு 31 மார்ச் 2018 இருக்கலாம், இல்லை 31 மார்ச் என்ன இயரோ அந்த இதை போட்டுக்கோங்க. சரிங்களா? லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட்ஸ் ருபீஸ். அசட்டில் பாருங்கள், கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, டெப்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக்கு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்னா நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் இந்த மாதிரி வர்றது. அடுத்து லைபிலிட்டிஸில் பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அமௌண்ட் என்னவாயிரும், ஒரே அமௌண்ட் வந்து டேலி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா அசட் சைடு அமௌண்ட்டு கூடவும் கேபிட்டல் சைடு அமௌண்ட்டு கம்மியாகவும் வரும். அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுக்கு பேர் தான் கேபிட்டல். அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுக்கு பேர் தான் என்னது, கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். அதாவது ஒரு சில சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு சில சம்மில் ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சி க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரியா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடணும் நமக்கு என்னென்ன தேவை, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல், இந்த 4 தேவையில். அதில் அடிஷ்னல் கேபிட்டலும் டிராயிங்ஸும் கீழே என்ன செய்வாங்க, சம்மில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். பேஜ் நம்பர் 33. சம் நம்பர் 9. பேஜ் நம்பர் 33 பாருங்கள். சம் நம்பர் 9. ஆனந்த் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஆனந்துங்கிறவர் என்ன செய்யலை, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை கீப் அப் பண்ணலை, அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை கீப் அப் பண்ணுறாரு. ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் பை ஹிம் இயர் எண்டிங் 31 மார்ச் 2019. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 31/3/2018 கொடுத்துருக்காங்க, 31/3/2019 கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்களேன், ஆனந்த் வித்ட்ரான் ₹60,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். இது டிராயிங். He had introduced 17,000 as capital on expansion of business. இது வந்து additional capital. அடுத்து பாருங்களேன், create 5% provision on debtors. நம்ம எப்பயுமே கீழே கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது எடுத்துக்கிற கூடாது. எப்போ எடுத்துக்கிறணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி 10% டெப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. இப்போ ஓப்பனிங்லேயே என்னவாகாது, எந்த ஒரு மிஷினும் டெப்ரிஷியேட் ஆகாது. அந்த இயரில் நம்ம யூஸ் பண்ண தான் டெப்ரிஷியேட் ஆகும். அதனால் இயர் எண்டிங்கில் தான் என்ன செய்யணும், டெப்ரிஷியேஷன் போடணும். சரிங்களா? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது எந்த இதுவும் ஆகாது. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கிற என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். கேஷ் அட் பேங்க் அசட்டு, கேஷ் இன் ஹேண்டு அசட்டு, ஸ்டாக் அசட்டு, டெப்டார்ஸ் அசட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்டு, லேண்ட் அண்ட் பில்டிங்கும் அசட்டு, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஒன்று தான் லைபிலிட்டி. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன செய்வோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். இப்போ வழக்கமாக நான் தலைப்பு என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள், கால்குலேட் த ஓப்பனிங் கேபிட்டல் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31 மார்ச் 2018. சரிங்களா? லைபிலிட்டிஸ் ருபீஸ், அசட்டு ருபீஸ். சரிங்களா? பர்டிகுலர்ஸ் போட வேணாம், அசட்டு ருபீஸ் தான் போடணும், லைபிலிட்டிஸ் ருபீஸ் தான் போடணும். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். கேஷ் அட்டு பேங்கு, கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக்கு, டெப்டார்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங். இப்போ வந்து 2 இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அசட் சைடு டோட்டல் போட்டிங்கன்னா 3,63,000 வருது. அந்த 3,63,000லேருந்து 1,70,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 1,93,000 வருது. இந்த 1,93,000க்கு பேர் தான் ஓப்பனிங் கேபிட்டல். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு, 1,93,000.
93,000. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் இன் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31 March 2019. சரிங்களா, இங்கேயும் லயபிலிட்டிஸ் ருபீஸ் லயபிலிட்டிஸ் பர்டிகுலர்ஸ் வேணாம், அசட்ஸ் ருபீஸ் பர்டிகுலர்ஸில் போடக்கூடாது. இது வந்து பேலன்ஸ் ஷீட் மாடலுங்கிறதுனால இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதனால் அசட் ருபீஸ் தான் போடணும். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேசட் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. டெபிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அசட்டுமே டெபிட் பேலன்ஸை தான் காட்டும். அதனால் நம்ம இந்த கேசட் பேங்க் வந்து என்ன செஞ்சிட்டோம், அசட் சைடு எழுதிட்டோம் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கேசட் பேங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000 60,000 கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் கிரெடிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டுன்னு கொடுத்துருந்தா எந்த ஒரு லயபிலிட்டியுமே கிரெடிட் பேலன்ஸை தான் காட்டும். அப்புறம் நம்ம இந்த கேசட் பேங்கை க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது எங்கே கொண்டு போகணும், லயபிலிட்டி சைடு கொண்டு போகணும். எங்கே கொண்டு போகணும், லயபிலிட்டி சைடு கொண்டு போகணும். கேஷ் அட்டு பேங்க்னு எழுதியிருக்கேன். கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதணும்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு தான் எழுதணும். நான் கேஷ் அட்டு பேங்கு கிரெடிட்னு உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி எழுதியிருக்கேன். கேஷ் அட்டு பேங்கு கிரெடிட் ஆர் அதை எப்படி நம்ம எழுதணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட் 60,000 சொல்லி எழுதணும். சரிங்களா, அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 1,30,000, அதுவும் லயபிலிட்டி. சரிங்களா, இப்போ சம்மை பாருங்கள். கேஷ் அட்டு பேங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000 கொடுத்துருந்தாங்க. அதை நான் எங்கே போட்டேன், கிரெடிட் சைடு போட்டேன். அடுத்து கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருக்காங்க, அது 4,500. அதையும் நான் எங்கே போட்டேன், அசட் சைடு போட்டேன். ஸ்டாக் 45,000 அசட் சைடு போட்டேன். சன்ட்ரி டெப்டார்ஸ், இந்த சன்ட்ரி டெப்டார்ஸ் 90,000 என்ன இருக்குது, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா கீழே கொடுத்துருக்காங்க கிரியேட்டிவ் ப்ரொவிஷன் 5% ஆன் டெப்டார்ஸ். நம்ம எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்போ வந்து கம்ப்யூட் பண்ணணும், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். அப்போனா சன்ட்ரி டெப்டார்ஸ் வந்து 90,000 இருக்காங்க. அதில் 5% என்ன வந்துட்டாங்க, ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டாங்க. இந்த பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். டெப்டார்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, 90,000 இருக்காங்க. அதில் ப்ரொவிஷன் வந்து எவ்வளோ வந்துட்டாங்க, 5% வந்துட்டாங்க. 90,000ல் 5% வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். 90,000ல் 5% நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 2 0 இருக்கா, அந்த 2 0 நம்ம நினச்சிட்டேன் அடிச்சிட்டேன். 900 9 × 5 45, 9 × 5 45, 2 0 4,500 4,500. 90,000லேருந்து 4,500 லெஸ் பண்ணி என்ன செய்யணும், 85,500 போடணும். 85,500 போடணும். அடுத்து பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 80,000 இருக்குது. அதில் 10% என்னவாயிருச்சு, டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு. 80,000லேருந்து 10% என்னவாயிருச்சு, டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அப்போ நான் 10% எப்படி கண்டுபிடிக்கிறது, 0 0 0 0 அடிச்சிட்டோம்னா 8,000 × 1 8,000. அப்போனா 80,000லேருந்து 8,000 லெஸ் பண்ணி 72,000 போடணும். 72,000 போடணும். லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படியே போட்டுற வேண்டியதாக, எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கல. சரிங்களா, இப்போ பாருங்கள் டோட்டல் போடுங்க. இந்த பக்கம் டோட்டல் போடணும்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 3,47,000 வருது. இந்த பக்கம் நம்ம டோட்டல் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது, 3,47,000 வருது. 3,47,000. இதே 3,47,000 நம்ம என்ன செய்யணும், இங்கே கொண்டு வரணும். 3,47,000 டேரெக்டாக டோட்டல் என்ன செய்யணும், கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு. லைபிலிட்டி சைடும் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,90,000 வருது. ஒரு 60,000 ஒரு 1,30,000 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது, 1,90,000 வருது. அந்த 3,47,000 இருந்து 1,90,000 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம்னா 0 0 0 7, இங்கே 4 இருக்குது, 9 போகாது. அப்போனா 14 ஒன்று கடன் வாங்கணும்னா 14ல் 9 போயிடுச்சுன்னா 5, இங்கே 2 இருக்குது, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. அப்போனா க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ வருது, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டல் போட்டு 1,57,000 1,57,000
1,57,000 1,57,000 வருது. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஃபில் பண்ணணும். கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் ஆனந்த் வந்து இப்போ பர்சனல் யூஸுக்காண்டி 60,000 எடுத்திருந்தாரு, அது வந்து டிராயிங்கு. எக்ஸ்பென்ஷனுக்காண்டி 70,000 அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு, அது அடிஷனல் கேபிட்டல் எழுதியாச்சு. இப்போ ஃபார்மெட்டுக்கு வாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018. சரியா? 2019. சரியா? 2019. இப்போ பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கேட்டிருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,93,000 கண்டுபிடிச்சிருக்கோம். 1,93,000 என்னஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சாரி, 1,93,000 நம்ம என்னஞ்சிருக்கோம், க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,57,000 கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,57,000. ஓப்பனிங் கேபிட்டல் தான் 1,93,000. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,93,000 கண்டுபிடிச்சிருக்கோம். க்ளோசிங் கேபிட்டல் வந்து 1,57,000 கண்டுபிடிச்சிருக்கோம். 1,57,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்மெட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னது, க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,57,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,93,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க அமௌண்ட்டை எடுத்து எழுதிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் எவ்வளோ, 1,57,000 60,000 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 0 0 7 5 6 11 மிச்சம் 1 2. சரிங்களா? அடுத்து வந்து அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல்ங்கிறது என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். 2,17,000 17,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 2 lakh. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம், 1,93,000. அதையும் என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். 2 lakhலேருந்து 1,93,000 லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு, 7,000. ப்ராஃபிட் எவ்வளவு, 7,000. ஆன்சர் மைனஸில் வந்தால் லாஸு. இப்போ நமக்கு ஆன்சர் ப்ளஸில் தான் கிடைக்கிது, அதனால் அது வந்து ப்ராஃபிட்டு. நல்லா கவனிங்க. அதாவது 2 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பாக்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், இன்னொரு இதை வச்சு என்ன செய்யணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அசட் சைடுக்கு வர டோட்டலை லைபிலிட்டி சைடில் வர டோட்டல்லேருந்து என்ன செய்யணும், லெஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்தால், டெப்டார்ஸில் ப்ரொவிஷனோ பேட் டெப்ஸோ அல்லது ஏதாவது ஒரு அசட்டில் டெப்ரிஷியேஷனோ இருந்தால் கழிச்சிடணும். சரிங்களா? அடுத்து அதுக்கடுத்து என்ன போடணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதை லெஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து க்ளோசிங் அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதை நான் நினைஞ்சிக்கிட்டேன், லெஸ் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? நமக்கு கிடச்சிருக்க ஆன்சருக்கு பேர் ப்ராஃபிட்டு. சரிங்களா? சம் நம்பர் 8 வந்து அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். என்ன செய்யுங்க, நம்ம யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.